சும்மா பேச்சுக்காக சொல்ல எனக்கு கூட புல் இருக்குது, புரியுதுங்களா? பேச்சுக்காக சொல்ல. மெயின் எல்லா கடையிலையும் பிரியாணி நல்லாயிருக்கும், ஓகே. இங்கே சர்வீஸ் அடிச்சுக்க முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி தட்டை நின்றுனா ஒரு 1.5 கண்டி போடுவார் பாருங்க, அதை அடிச்சிக்கவே முடியாது, வேறு லெவலு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, குவான்டிட்டியும் நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்ம 3ஆவது தடவை 4ஆவது தடவை கேட்டாலும் வைப்பாங்க. நல்லி நம்ம வர்றதே இங்கே நல்லிக்காக தான். அந்த நல்லியை கேட்டுங்க, நல்லிக்காக தான். ஓகே, ஆனால் நல்லியோட பிரியாணி அதே ப்ரைஸ் தான் நல்லியும் தருவாங்க. நான் மந்த்லி ட்வைஸ் இங்கே வந்துடுவேன். ஓகே, பட் ஆனால் இங்கே நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, என் வீடு பக்கத்தில் தான். ஸோ வந்து ப்ரோட்டீன் இன்டேக்காகவே இங்கே வந்துடுவேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர்லேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம். சாட்டர்டே நமக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு. ஸோ நம்ம சாட்டர்டே சண்டேஸ்லாம் மேக்ஸிமம் வீடியோஸே எடுக்க போவோம். இன்றைக்கி சாட்டர்டே அதுவுமா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி வந்திருக்கோம். காலையிலேயே அந்த பிஸ்மில்லா ஷாப் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முகப்பேரில் முள்ளுக்கடை பிரியாணி சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இது என்ன முள்ளுக்கடைன்னு வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன். இந்த லொக்கேஷன் வந்து அந்த முள்ளு அந்த இது இருக்குல்ல, அங்கே இருக்கிறதுனாலே இது வந்து முள்ளுக்கடை பிரியாணி சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே பேராகிட்டு இருக்கே தவிர இவங்க அதை பேருன்னு சொல்லி வைக்கல. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பீஃப் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். பீஃப் பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பீஃப் தவா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பீஃப் மட்டும்தான். பீஃப் பிடிக்கலன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து திட்டிகிட்டு இருக்காதிங்க. இந்த கடையில் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோவில் ஆரம்பிச்சாங்களாம். இப்போ வந்து 50 kg வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து 1 மணி பின்னாடி நான் வீடியோ போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ க்ரௌடுங்க. டோட்டலாக வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொன்னதுக்கு 50 kg கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 1 தான், 12 மணிக்கு வந்திருக்காங்க. பாதி எண்ணெய் காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ள மீதி கண்டிப்பாக நமக்கு இருக்கும். நான் சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ஒரு பிளேட் கண்டிப்பாக எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு. இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடியோவில் பேசணும் சரி, ஓனரும் சரி அதை சொல்லியிருந்தாங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பீஃப் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணி தான் வந்து ட்ரை பண்ணலாம் வந்திருக்கோம். இன்னும் நமக்கு தெரியாத விஷயத்த வந்து நம்ம ஓனர்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். முள்ளுக்கடை பிரியாணி எப்படி இந்த பேர் வந்துச்சு முள்ளுக்கடை பிரியாணி? இந்த இது தானே இந்த செடியோட பேர். எவ்வளோ வருஷமா பண்றீங்க? 18 வருஷமா. 18. எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த கடை? ஃபர்ஸ்ட் வந்து சும்மா தான் அங்க மசூதிக்கு ஆப்போசிட்ல தான் ஆரம்பிச்சோம். அது ஓகே, அதுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்லுங்க. அண்ணன் தான் ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல போனீங்களா? ஓகே, இதுல போயிட்டு இருக்கு. எல்லாமே அண்ணன் தான். ஆரம்பிக்கும் போது எத்தனை கிலோ போட்டீங்க பை? ஆரம்பத்துல 3 தான் ஆரம்பிச்சு. ஆமா, இப்போ எவ்வளவு போடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ 50 கிலோ போடுறேன். 50 கிலோ போடுறீங்க. என்ன விலையில போய் ஆரம்பிச்சீங்க? 30 ரூபா. 30 ரூபா போய் 30 ரூபால ஆரம்பிச்சேன். ஓகே, 30 ரூபால ஆரம்பிச்சு. இப்போ எவ்வளவு போய் விலை? இப்போ 120 ரூபா. 120. பிரியாணி அன்லிமிட்டடா எப்படி போய்? இல்லை, நான் அன்லிமிட்டட் கிடையாது. சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுத்துருவோம். பீஸ் ரைஸ் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு டைம் கொடுப்பீங்க. பாய், மக்களோட வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. லொகேஷன் கரெக்டாக எங்கே இருக்கு பாய்? இது முள்ளுக்கடை. ஆமாம், லொகேஷனில் இருக்குண்ணா. முள்ளுக்கடை மசூதி ஆப்போசிட். எனக்கு வீடு இந்த கடைக்கு பின்னாடி சார் முகப்பேர் இருக்கு. ஓகே, இந்த கடைக்கு இப்போ தான் முள்ளுக்கடை பிரியாணின்னு பேர். இதுக்கு முன்னாடி பாய் கடை பிரியாணி தான் பேர். நான் மெட்ராஸ் சிட்டியில் ஆர்கே நகர், ஆலந்தூர் பிரியாணி, அப்புறம் மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் ஒரு பிரியாணி கடை, எல்லாம் ஃபேமஸ் கடை சாப்பிட்ருக்கேன். இது அடிச்சுக்க பிரியாணியே கிடையாது. நான் சும்மா பேச்சுக்காக சொல்ல எனக்கு கூட புல் இருக்குது, புரியுதுங்களா? பேச்சுக்காக சொல்ல. மெயின் எல்லா கடையிலையும் பிரியாணி நல்லாயிருக்கும், ஓகே. இங்கே சர்வீஸ் அடிச்சுக்க முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி தட்டை நின்றுனா ஒரு 1.5 கண்டி போடுவார் பாருங்க, அதை அடிச்சிக்கவே முடியாது, வேறு லெவலு. அதாவது சாப்பாடு ஒரு புண்ணியம். இந்த கடையில் சாப்பிட்டு இதுவரை யாரும் வயிற்று வலின்னு சொன்னதே கிடையாது. அதுதான் மெயின் மேட்டர், புரியுதுங்களா? சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் இருக்கும். மறுநாள் வயிற்று கோளாறு, அந்த கோளாறு, இந்த கோளாறு இருப்பாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை.
இதே வந்து உணவுத்துறை அமைச்சர் இருந்தால் கூட நான் அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுவேன், புரியுதுங்களா? அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கடையில் பிரியாணி. ஆமாம், மறுபடியும் சொல்கிறாங்க ஆர்கே நகர், மாங்காடு பட்டு, அப்புறம் ஆலந்தூர் பிரியாணி, அதான் அந்த பேர் மறந்துட்டேன், ஆலந்தூர் ஒரு பிரியாணி, மந்தவெளி டிப்போட்டு ஒரு பிரியாணி. மறுபடியும் சொல்கிறேன்னா எல்லா கடையிலையும் சாப்பிடணும். மெட்ராஸை சுற்றினாலாம் இதை அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, புரியுதுங்களா? நானும் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். வயிற்று வலி வருமானு பார்க்குறேன், வரவே மாட்டுது. அப்போ அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார். 11 to 12 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். 12 இயர்ஸா ப்ரோ? ஆமாம், அவங்க அப்பா ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ அவங்க பையன் மேனேஜ் பண்ணிருக்காரு. செமையாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்கும் இங்கே. 12 இயர்ஸா எப்படி ப்ரோ உங்களால் அது ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடியுது? நீங்கள் கரெக்டாக வரீங்க இங்கே? இல்லை ப்ரோ, என் வீடு பக்கத்தில் தான். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்காகவே இங்கே வந்துடும். ஓகே ஓகே. இந்த டேஸ்ட் உங்களுக்கு வேற எங்கேயாவது கிடைச்சிருக்கா? இல்லை ப்ரோ, இந்த டேஸ்ட் எனக்கு கிடையாது. ஏன்னா இங்கே மசாலா கம்மியாக, சட்டிலாக, ஒரு மாதிரி எண்ணெயே இல்லாமல் கொழுப்புலேயே இருக்கும். அதனால் இங்கே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரசித்து சொல்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. ரசித்து சாப்பிட்ற ஆள் ப்ரோ, அதனால் ரசித்து அப்படியே என்ன சொல்கிறது, இந்த அதை ரசித்து சாப்பிடுவாங்களா, அந்த டெம்ட் ஆகி அந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்பீச். கண்டிப்பாக அது நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ. ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரோ? ப்ரைஸ் என்ன ப்ரோ, நான் சாப்பிடும்போது 60 rupees 70 rupeesலேருந்து இப்போ 120 rupees. ஸோ விலைவாசி ஏறுது, இவங்களும் ஏற்றுறாங்க, அவ்வளோதான். ஓகே. அந்த ப்ரைஸ்க்கு குவான்டிட்டி இருக்கா ப்ரோ? இங்கே நீங்கள் 2-3 வாட்டி கூட வாங்கி சாப்பிடலாம். ஓ, அன்லிமிட்டட் இல்லை, பட் ஆனால் கேட்டால் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஓவரால் டேஸ்ட் எப்படி இருக்கு? வேற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஃபைன் ப்ரோ. ப்ரோ எவ்வளோ நாள் இங்கே வரீங்க? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? நான் மந்த்லி ட்வைஸ் இங்கே வந்துடுவேன். ஓகே. பட் ஆனால் இங்கே நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். பீஃப் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுவேன். மந்த்லி ஒன்ஸ்? ஓகே. இந்த மந்த் இதான் கோட்டாவா? மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டீங்க? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லாஸ்ட்டில் வருவேன். அப்போ மந்த்லி 2 வாட்டி இல்லை? அதான் ட்வைஸ் என்னென்ன? ஓ, ட்வைஸ்ன்ட்டிங்களா? இல்லை லாஸ்ட். ஓகே ஓகே. டேஸ்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? ஃபைன் ப்ரோ. இந்த டேஸ்ட் நீங்கள் வேறு கடையில் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கா ப்ரோ? அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றதுனால இந்த டேஸ்ட் அடாப்ட் ஆகிட்டீங்க. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியில் எப்படி இருக்குது? ஃபைன், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட ரைஸ் தான். ஆமாம் ப்ரோ, அன்லிமிட்டடா? ஆமாம், அன்லிமிட்டட் ப்ரோ. அதாவது எப்படின்னா அன்லிமிட்டட் போர்ட் போடல, ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு கேட்டோம்னா ரைஸ் தருவாங்க. ரைஸும் தருவாங்க. ஓகே ஓகே. ப்ரைஸ்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும்? ஓகே, ஃபைன் தான். எப்படின்றது ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே ப்ரோ. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு டேஸ்ட். நல்லா இருக்கு. குவான்டிட்டியும் நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இந்த ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை, என் ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன். நான் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே. யூஸ்வலாக இந்த பிரியாணி நீங்கள் வேறு விதத்தில் சாப்பிட்றீங்களா? அப்புறம் இதுக்கு முன்னாடி அம்ஜிக்கரை சாப்பிட்டேன். ஓகே. இங்கே ரெஃபர் பண்ணாங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒர்த்து குவான்டிட்டி இருந்தாலும் சரி, பீஸும் நல்லா பாயில்டு ஆகும். ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா உங்கள் பேர் உங்கள் அனுப்பி ஒர்த்து ஒரே கொடுக்குற பைசாக்கு கரெக்டாக ஒரு 6 மாதமாக இங்கே வந்து 6 மாதமாக வரீங்க. ஓகே. என்ன காரணம்? டேஸ்ட்டு தான் ப்ரோ. அதே போல் அன்லிமிட்டட் பிரியாணி நம்ம 3ஆவது தடவை 4ஆவது தடவை கேட்டாலும் வைப்பாங்க. நல்லி நம்ம வர்றதே இங்கே நல்லிக்காக தான். நான் அதை காட்டேன், அந்த நல்லியை காட்டுங்க. நல்லிக்காக தான். ஓகே. ஆனால் இல்லை, நல்லியோட பிரியாணி அதே ப்ரைஸ் தான் நல்லியும் தருவாங்க. நல்லி காசு இல்லையா? காசு அதே ப்ரைஸ். பிரியாணி என்ன ப்ரைஸோ அது. ஆனால் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஓகே. பட் ஆனால் நல்லா இருக்கும். இந்த கடை டேஸ்ட் நல்லா இருக்கும். என்ன ப்ரோ? டேஸ்ட் பிரியாணியோட டேஸ்ட் தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. குவாலிட்டி எப்படி இருக்குது? நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் வெளியில் வேறு எங்கேயா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? யூஸ்வலாக பிரியாணி பீஃப் பிரியாணி சாப்பிட்றது தான் ப்ரோ. நிறைய இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இங்கே தேடி வரோன்னா இந்த பீஃப் பிரியாணி டேஸ்ட், இந்த டேஸ்ட் வேறு இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கா? இங்கே விட்டா என்ன காலைய இல்லை ப்ரோ, அதிகமாக இருக்குது. இந்த டைமில் இங்கே மட்டும் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டுனா இதுதான். உங்களுக்கு பெஸ்ட்டுனா இது தானே? ஆமாம்.